இந்த உலகில் 120 கோடி முஸ்லிம்கள் இருக்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறிதொரு காலத்தில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன குறிப்பிட்டு காட்டினார்கள்? எதிரிகள் உங்களை அப்படியே ஓனாய் ஒரு தன்னுடைய வேட்டை பிராணியின் மீது விழுந்து பிடுங்குவதை போன்று சாப்பிடுவதை போன்று எதிரிகள் உங்களை சாப்பிடுவார்கள், அழிப்பார்கள் என்று சொல்லவில்லையா? அப்பொழுது சஹாபாக்கள் என்ன கேட்டார்கள்? நாங்கள் என்ன எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா? இல்லை இல்லை, நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள். வலாக்கின் குஸா இஸ்ஸைல், மழை நீரில் அடித்து செல்லப்படுகின்ற சேறுகள், சகதிகள் இல்லையா? நீங்கள் பாருங்கள், பதர்கள் என்று சொல்லுவோமே, பதர்களாக இருப்பீர்கள். தரம் இல்லை, எண்ணிக்கை இருக்கும். தரத்தை பார்க்கிறது. நாம் ஐவேளை தொழுகின்றோம், ஆனால் ஹராம் ஹலாலை பேணுவதில்லை. சிலர் ஐவேளை கூட தொழுவதில்லை, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, ஹராம் ஹலாலை பேணுவதில்லை. ரமலானுடைய காலகட்டங்களில் யா அல்லாஹ் அமெரிக்காவை அழித்துவிடு, இஸ்ரேலை அழித்துவிடு என்று துவா கேட்டால் எப்படி அல்லாஹு தாலா அந்த துவாவை கபூல் செய்வான்? நாம் இஸ்லாமியர்களாக, தகுதியுடைய இஸ்லாமியர்களாக வாழ நாம் நம்மை பயிற்றுவிக்கவில்லை. யா அல்லாஹ் அதை அழித்துவிடு, யா அல்லாஹ் இதை அழித்துவிடு என்று சொன்னால், இஸ்ரேலுடைய யூத பெண் அமைச்சர் ஒருவர் இருந்தாள். இப்பொழுது அவள் அமைச்சராக இல்லை. அந்த அமைச்சரிடத்தில் சென்று ஒரு முஸ்லிம் அல்லது முஸ்லிம் அல்லாதவர் கேள்வி கேட்கின்றார், உங்களுக்கு தெரியுமா யூதர்களை குறித்து முஸ்லிம்களுடைய நபி ஒன்று சொல்லி இருக்கிறாராமே என்று. என்ன என்று அந்த பெண்மணி கேட்கின்றார். யூதர்கள் பிற்காலத்தில் வருகின்ற பொழுது முஸ்லிம்கள் அந்த யூதர்களை கல்லால் அடிப்பார்கள், யூதர்கள் முஸ்லிம்களால் கொல்லப்படுவார்கள், கல்லால் அடித்து கொல்லப்படுவார்கள். கல் பேசும், மரம் பேசும், முஸ்லிமே யூதன் இருக்கின்றான், இந்த கல்லை எடுத்து அவனை அடி என்று. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். இந்த ஹதீஸை அந்த நிருபர் பெண் அமைச்சரிடத்தில் கேட்கின்றார், இப்படி முஸ்லிம்களுடைய நபி சொல்லி இருக்கிறாராமே. அந்த பெண் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதை குறித்து நான் கவலைப்படவில்லை, முஹம்மது சொன்னது வேண்டும் என்றால் சரியாக இருக்கலாம், ஆனால் நான் என்ன நினைக்கின்றேன் என்று சொன்னார். அந்த முஹம்மது சொன்ன வார்த்தைகள் எப்பொழுது உண்மையாகும் தெரியுமா? ஜும்மா தொழுகைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை போன்று என்று ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிறார்களோ அப்பொழுது வேண்டுமென்றால் முஹம்மது சொன்ன வார்த்தைகள் சரியாகலாம். அதுவரை பயமில்லை. ஜும்மாவுக்கு வருகின்ற கூட்டம் எங்கு செல்கிறார்கள்? ஃபஜ்ருக்கு இல்லையா? நம்மை நாம் செதுக்கவில்லை. கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாரு ரஹ்பா என்ற ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள். தங்களுடைய தோழர்களோடு, தங்களுடைய நண்பர்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். திடீரென்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கிருந்த மக்களிடத்தில் கேட்டார்கள், இந்த வீடு நிறைய என்ன கிடைத்தால் நல்லா இருக்கும், கற்பனை செய்து பாருங்களேன். ஒருவர் சொன்னார், அமீருல் மோமினீன் ஜனாதிபதி அவர்களே, இந்த வீடு நிறைய தங்கம் கிடைத்தால் நன்றாக இருக்கும், நான் அத்தனை தங்கத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வேன் என்று. உமர் சொன்னார், நான் அதை கேட்கவில்லை, வேற யாராவது சொல்லுங்களேன் என்று. ஒருவர் சொன்னார், அமீருல் மோமினீன் இந்த வீடு நிறைய வெள்ளி கிடைத்தால் நன்றாக இருக்குமே, நான் அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வேனே என்று. உமர் சொன்னார், நான் அதையும் கேட்கவில்லை, வேற ஏதாவது என்று. மூன்றாவது ஒரு மனிதர் சொன்னார், அமீருல் மோமினீன் இந்த வீடு நிறைய குதிரைகள் இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த அத்தனை குதிரைகளையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி நான் அதை பயன்படுத்துவேனே என்று. உமர் சொன்னார், இல்லை, அதையும் நான் விரும்பவில்லை, வேற ஏதாவது சொல்லுங்களேன் என்று. எல்லாரும் சொன்னார்கள், நாங்கள் சொன்னது இதுதான், எங்களுடைய புத்திக்கு, எங்களுடைய மூளைக்கு இதுதான் வருகிறது, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடு நிறைய என்ன கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று. உமர் என்ன குறிப்பிட்டு காட்டினார் தெரியுமா? இந்த வீடு நிறைய அபு உபைத் இப்னுல் ஜர்ராஹ், முஆத் இப்னு ஜபல் போன்ற பெரும் பெரும் வீரர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும், நான் அவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்துவேன் என்று குறிப்பிட்டு காட்டினார். தங்கங்களுக்கும் கூட, வெள்ளிகளுக்கும் கூட, பெரும் குதிரைகளுக்கு கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரியாதை கொடுக்கவில்லை. ஏன்? இந்த வீடு நிறைய முஆத் இப்னு ஜபல், அபு உபைத் இப்னுல் ஜர்ராஹ் போன்றவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தரம், கண்ணியத்திற்குரியவர்களே, தரம். எனவே தரம் இருந்தால் போதும். 13 வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் செய்த பணி, ஒவ்வொரு தனி மனிதனாக செதுக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செதுக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் நடமாடும் குர்ஆனாக உருவாக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ரில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களும் வெறும் மனிதர்கள் அல்ல, 313 குர்ஆன்கள், 313 அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று பூமியில் நடக்கின்ற உயிரினங்கள் அவர்கள். அப்படி செதுக்கினார்கள். தரம், கண்ணியத்திற்குரியவர்களே.